வணக்கம். என் பேர் அபிலா. நான் கடந்த 2022ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமில் 459th ரேங்க் எடுத்து சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட் என்னுடைய சொந்த மாவட்டமான கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். நான் காலேஜ் எஜுகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நான் யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். நான் அதில் 5 டைம்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஆனால் என்னால் அதில் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. நான் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணாததுனாலையும் நிறைய சோர்ஸ் மெட்டீரியல்ஸை நான் ரெஃபர் பண்ணது போல் ப்ரிப்ரேஷனில் நான் பண்ண ஒரு சில மிஸ்டேக்னால நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணதில்லை. அதுக்கப்புறமா நான் எனக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பித்தேன். ஆனால் நான் கோச்சிங் எதுவும் போகலை, செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். என்னால் அதுவும் கிளியர் பண்ண முடியல. இதுக்கப்புறமா எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையும் பிறந்ததுக்கப்புறமா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய மனசில் அடிக்கடி இவ்வளோ நல்லா படிச்சிருக்கோம், ஆனால் ஒரு நல்ல ஜாப்னு சொல்கிறது மாதிரி ஒன்று இல்லையே அப்படின்னு ஒரு கவலை என் மனசுக்குள்ளாடி எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் தான் 2022ல் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. நான் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 2 months இருக்கும்போது தான் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். நான் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 எனக்கு புதுசாக இருந்ததுனால நான் இதுக்காக ஆன்லைனில் ரெஃபரன்ஸ் சோர்ஸ் பார்க்கும்போது நான் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட ஆன்லைன் புக் ஸ்டோர் பார்த்தேன். அதில் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 மெட்டீரியல் இருந்தது பார்த்தேன். அந்த மெட்டீரியலை நான் ஆர்டர் பண்ணி வாங்கி படித்தேன். அதில் யூனிட் 8ஓட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எக்ஸாமுக்கு. நான் அந்த 2 monthsல நான் ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி நான் ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் நான் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் மேக்ஸ்க்காக ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி நான் அதுபடி படித்தேன். நான் ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் முடிஞ்சதுக்கப்புறமா அது கிளியர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ளே இருந்ததுனால நான் மெயின்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதுக்காக நான் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி அவங்க டெஸ்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர், ஆன்சர் புக்லெட் எல்லாமே வீட்டுக்கே கொரியர் பண்ணிவிடுவாங்க. அந்த டெஸ்ட் மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது, ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நிறைய சோர்ஸஸ் ரெஃபர் பண்ணி அந்த மெட்டீரியல் எதை படிக்கிறது எதை விடுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நான் இருந்து வந்ததுனால இந்த மெட்டீரியல் பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஏன்னா சிலபஸ்லேருந்து எல்லா டாபிக்ஸுமே ஸ்டடி மெட்டீரியலில் கவர் பண்ணியிருந்தாங்க. எல்லா டாப்பிக்குமே ஹோலிஸ்டிக்காக தான் கவர் பண்ணியிருந்தாங்க. கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் தான் இருந்தது. ஸோ ஒரு டாப்பிக்கில் எந்தெந்த ஆஸ்பெக்டில் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது அந்த மெட்டீரியல் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அதுவே எனக்குள்ளாடி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. என்னாலேயும் ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கிளியர் பண்ண முடியும், எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த மெட்டீரியல் பார்க்கும்போது எனக்கு இருந்தது. நான் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட ரெஃபரன்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் தான் படித்தேன். ப்ளஸ் நான் சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து அதுவும் நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது மார்க் டெஸ்ட் எழுதும்போது ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துப்பேன். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது. நான் அதனால் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் அவங்க சுரேஷ் ஐஎஸ் அகாடமிலேருந்து அடிக்கடி கால் பண்ணுவாங்க எனக்கு, மேம் கொஞ்சம் சீக்கிரமாக எழுதி அனுப்புங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் டெஸ்ட் எழுதும்போது இனிஷியலி 2-3 டெஸ்ட்டெல்லாம் 3 hours மேலே தான் எடுத்து எழுதி அனுப்புவேன். அப்போ ஒரு நாள் என்னோட மென்டர் மேம் சொன்னாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து எழுதுறதுனால எந்த யூஸுமே கிடையாது, உங்களால் 3 hours எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்தையும் நீங்கள் எழுதி அனுப்பினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 3 hours என்னால் எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ நான் எழுதுறதுக்காக ட்ரை பண்ணி அந்த மாதிரி தான் அனுப்பிட்டு இருந்தேன். நான் ப்ரிப்பேர் பண்ணுறது நான் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டேன். என்னென்ன டாபிக்ஸ் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டாபிக்ஸ் மட்டும் நான் படிச்சுப்பேன். லிமிட்டடாக தான் என்னோடய டைம் டேபிளில் லிமிட்டட் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் தான் இருக்கும். சிலபஸில் இருக்கிற பெரிய பெரிய டாபிக்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி அப்படி தான் படிப்பேன். ஸோ இதனால் ஒரு போர்டமாக எனக்கு ஃபீல் ஆகாது. ப்ரிப்ரேஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸாக இருக்கும். இந்த எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸை பொறுத்தவரையில் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ரிப்ரேஷன்லேயும் இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் எக்ஸாம் டைம்லேயும் இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையில் நார்மலி ஆஸ்பிரண்ட்ஸ் மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்ட்ரெஸ் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை ஓவர் கம் பண்ணாதபடிக்கு நம்ம பார்த்துக்கிடணும். நான் என்ன பண்ணேன்னா, நான் ரிசல்ட்டை பற்றி யோசிக்கக்கூடாது. ரிசல்ட் என்ன வேணாலும் வரட்டும், அது பாஸ் ஆர் ஃபெயில் எது வேணாலும் ஆகட்டும், ஆனால் ரிசல்ட்டை பற்றி யோசிக்கக்கூடாது. என்னோடய ப்ரிப்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். நான் என்னோடய ப்ரிப்ரேஷன் நான் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சரில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ரிக்ரெட் பண்ணக்கூடாது. அந்த ரிக்ரெட்டுங்கிறது எனக்கு இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருந்தது. ஸோ நான் ரிசல்ட்டை பற்றி யோசிக்கலை. நான் படிக்க வேண்டியது மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன். எல்லா டாபிக்ஸ்க்கும் எனக்கு டைம் இருந்தது பொறுத்து நான் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். மெயின்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ரைட்டிங் ப்ராக்டிஸும் முக்கியம். அடிக்கடி செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ரெடியாக தான் இருக்கணும். நான் அப்படி தான் பண்ணேன். அடிக்கடி நானே அனலைஸ் பண்ணி பார்த்துப்பேன். நான் எழுதுறதுக்கு சரியாக இருக்கா, இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறது சரியா, இல்லை ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் நான் கரெக்டாக தான் நான் ரெஃபர் பண்ணுறேன்னா அப்படின்னு நான் பார்த்துப்பேன். நான் படிக்காத விஷயம் வந்தால் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் நான் இருந்தேன். எக்ஸாம் ஹால் பொறுத்தவரையில் நம்ம வந்து நம்மளோட 100% கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ வந்து அந்த 3 இயர்ஸ்க்குள்ளாடி நம்ம வந்து ஒழுங்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதான் நமக்கு அதுக்கான பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் எக்ஸாம் ஹாலில் வந்து நமக்கு தேவையானது ரொம்ப ஒரு காம் அண்ட் கிளியர் மைண்ட் செட் தான் நமக்கு தேவையில்லாத எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் எக்ஸாம் மட்டுமே அந்த ஃபோக்கஸ், அந்த 3 இயர்ஸில் என்னோடய பெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான் என்ன இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே கடவுளுடைய கிருபையும் என் மேலே இருந்ததுனால எனக்கு இந்த ஒரு வெற்றி சாத்தியமாயிருக்கு. நேரத்தில் நான் வந்து என்னோடய பேரண்ட்ஸ், என்னோட சிஸ்டர், என்னோட ஹஸ்பண்ட், மதர் இல்லா அண்ட் சுரேஷ் ஐஎஸ் அகாடமி, எஸ்பெஷலி என்னோட மென்டர் மேடம்க்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.